ஆண்டவரே, 2023 ஆண்டின் இறுதி நாளுக்காக, இறுதி பரிசுத்த நாளுக்காக, அதிகாலை பொழுதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவருடைய திரு சந்நிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை அழைத்து வந்தீர். உம்மை போற்றுகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் தொடக்க நாளை கண்ட நாங்கள் இந்த இறுதி நாளையும் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீ தருகிற வாய்ப்புகளுக்காக உம்மை போற்றுகிறோம். வாஞ்சையோடு உம்முடைய சமூகம் வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வந்தது நல்லது என்ற அனுபவங்களை ஒவ்வொருவருக்கும் தாரும். தொழுகையின் தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் கடவுளின் மாறாத பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே இவைகளை வேண்டி நிற்கின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த பரிசுத்த தொழுகையின் தொடக்கமாகவும் ஞான பாடல்களிலே 18வது பாடல், ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமாம். 18ஆம் ஞான பாடல். ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமாம். தேவகுமாரனே யாவையும் படைத்தே எப்போதும் வெண்மண் எல்லாம் அநாதி ஜோதியே காரிருள் நீக்கவே இளங்கி நீ நெஞ்சில் பிரகாசியும் அருளை போக்கிடும் அன்பும் சந்தோஷமும் அந்தருளும் வல்ல சகாயரே நீர் எங்கள் நெஞ்சிலே தரித்தீரும். சாத்தானின் சோதனை எதிர்க்க வல்லமை கொடுத்து எங்களை காத்தருளும். அன்புள்ள இயேசுவே பூரணமாகவே இனிமேல் மோட்சத்தை அடைந்து பரவே எங்களை கடாட்சியும். முறை முறையாக படிப்பதற்காக சங்கீதங்களின் புத்தகம் 128ஆம் சங்கீதத்தை முறையே படிப்போம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போலிருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிமமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய்.
நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நீங்கள் உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் உள்ளங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நம்மை அமைதியாக ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளை நாம் அறிக்கை செய்வோமா? ஜெபிப்போம். இந்த வருடத்தின் நிறைவு நாளுக்குள்ளாக இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்த நோக்கம், ஒரு விசை கூட நம்மை தூய்மைப்படுத்தி ஒரு புதிய வருடத்துக்குள் புத்துணர்வோடும் புதிய வழித்தடத்தில் நடப்பதற்கு புத்தெழுச்சியோடும் நம்மை தயாரித்து கொள்ளுகின்ற ஒரு சமயம். நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற அழுக்குகள், நம் எண்ணங்களில் இருக்கின்ற சிந்தனைகளில் இருக்கின்ற பாவங்கள், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை விரும்பி செய்த சமயங்கள், மற்றவர்கள் மனம் நோக மனமகிழ்ந்த நேரங்கள், இவைகளையெல்லாம் எண்ணி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போமா? கணவன் மனைவிக்கு எதிராக செய்த துரோகங்கள், மனைவி கணவனுக்கு எதிராக செய்த துரோகங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக காட்டிய ஓர வஞ்சனைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக செயல்பட்ட தருணங்கள், குடும்பத்திலே ஒட்டுமொத்த பாவத்திற்கு துணை போன சமயங்கள், எல்லாவற்றையும் எண்ணி நினைந்து ஆண்டவரிடத்திலே நம்மை அறிக்கை செய்வோமா? பாவத்தை வெறுக்கிறவர்தான், ஆனால் பாவியை நேசிக்கிற ஆண்டவர். இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக நின்ற இந்த குற்றங்களை, குடும்பமாக இணைந்து உமக்கு விரோதமாக நின்ற குற்றங்களை எங்களிடத்திலிருந்து அகற்றி போடும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. ஒரு புதிய குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லுகிற ஒரு யோசுவாவின் குடும்பமாக எங்களை உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்துவோமா? நான் பாவிதானாலும் நீ மாசற்றரத்தம் சிந்தி நீ வாயன்று என்னை கூப்பிட்டீர் என்மேல் வந்தேன். நான் பாவிதா என் நெஞ்சிலே கரை பிடித்துருக்குதே.
என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே அனைத்து ஆற்றலும் அளவில்லாத இரக்கம் நிறைந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியும் நமக்கு கட்டளையிட்டருளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்ற சங்கீதக்காரனோடு இணைந்து ஆண்டவரிடத்திலே நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுப்போமாம். ஒரு வருட காலம் கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் கடந்து வந்த பாதைகளை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது எத்துணை நல்லவர் நம் ஆண்டவர் இல்லையா? அவர் நமக்கு அப்பாவாக அம்மாவாக, நமக்கு ஆண்டவராக, அரசராக, இம்மானுவேலராக நம்மோடு கூட இருந்து சறுக்கிய நேரங்களெல்லாம் கரம் குடித்து தாங்கி தோளில் சுமந்து தப்புவித்து இந்த வருடத்தினுடைய கடைசி விளிம்புக்குள்ளாக நம்மை அழைத்து வந்திருக்கிறாரே. 1000 கோடி நன்றி சொல்லுவோமாம். எத்தனையோ கடினங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், மரண விளிம்புகளின் அனுபவங்களை சந்தித்த நேரங்கள் உண்டு. எல்லாவற்றிலுமிருந்து கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நமக்கு வாழ்வு தந்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை இன்றைக்கு கூட்டி வந்திருக்கிறாரே. எத்துணை போதுமானவர், எத்துணை நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்தோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றைத்து நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைத்து நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரமே. நம்முடைய நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஒன்றிணைத்து கிறிஸ்துநாதர் நமக்கு கற்றுத்தந்த இறைவேண்டலை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைவுக்களேன். ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோசுவா 24ஆம் அதிகாரம், வசனங்கள் 14 முதல் 22 வரை. யோசுவா 24:14 முதல். பழைய ஏற்பாட்டின் பக்கம் 300. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்தில் குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். ஆமேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கரிசனையோடு எங்களை கவனித்து அன்பான குடும்ப உறவுகளை தந்து ஆசீர்வதிக்கின்ற அன்பு கடவுளே, அமைதலான இந்த காலை வேளையிலும் உடைய பரிசுத்தமான சமூகத்தில் அமர்ந்து உடைய வார்த்தைகளை தியானம் செய்ய நாங்கள் ஆயத்தப்படுகின்ற போது ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். எங்கள் குடும்பத்தின் உறவுகளோடு ஒன்றிணைந்து அன்பாக வாழுகின்ற நல்ல அனுபவங்களை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். மனித வாழ்வின் தனிமையை மாற்றி இனிமையாய் வாழ குடும்ப உறவுகளை தந்த இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை வேளையிலும் குடும்பம் கடவுளின் பரிசு என்கின்ற சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையினை நாம் இணைந்து தியானம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட வசனம் 128ஆம் சங்கீதத்தின் 1வது வசனம். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கின்ற குடும்பத்தினர்கள் பாக்கியவான்கள். 128ஆம் சங்கீதத்தை பொறுத்த அளவில் ஒரு குடும்ப உறவு இல்லை என்று சொன்னால் குடும்பத்தின் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், அவருடைய ஆசீர்வாதம் என்ன என்பதைத்தான் மிக தெளிவாக கற்றுத்தருகிறதை பார்க்கின்றோம். பொதுவாக நல்ல நிகழ்வுகள் வருகின்ற போது, இல்லை என்று சொன்னால் பண்டிகைகள் வருகின்ற போது ஒருவருக்கொருவர் பரிசு கொடுப்பது
அன்பளிப்புகள் கொடுப்பது நாம் நம் வாழ்க்கையில் இயல்பாய் கொண்டிருக்கின்ற ஒன்று. உதாரணமாக, ஒருவருக்கு பிறந்த நாள் வருகிறது என்று சொன்னால் பிறந்த நாளுக்கான பரிசுகளை கொடுப்போம். திருமணம் வருகின்ற போது திருமணத்திலே பங்கு கொண்டு அங்கே நாம் பரிசுகளை கொடுப்பது உண்டு. அது மாத்திரமல்ல, பண்டிகை காலங்கள், கிறிஸ்மஸ் வருகின்ற போது ஒருவருக்கொருவர் பரிசுகளை பரிமாறிக்கொள்ளுகின்ற அனுபவம் உண்டு. அநேக பரிசுகளை நாம் பெற்றிருப்போம், அநேக பரிசுகளை நாம் கொடுத்திருப்போம். ஆனால் எல்லா பரிசுகளையும் எல்லா பொருட்களையும் நாம் பத்திரமாக வைத்திருப்பதில்லை. ஏன் வைத்திருப்பதில்லை என்று நாம் யோசித்து பார்ப்பதும் இல்லை. ஆனால் சில நேரங்களிலே சிலர் கொடுத்த பரிசுகளை நாம் ரொம்ப பத்திரமாக கவனமாக வைத்திருப்போம். அது பொக்கிஷமாக நினைத்து அந்த பரிசை ஞாபகமாக நாம் வைத்திருப்பது உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைத்த பரிசுகளை கூட நம்முடைய மனதில் வைத்திருக்கின்ற ஒரு அனுபவம் உண்டு. நேற்றைய தினத்திலே என்னோடு கூட படித்த கல்லூரி நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர். அதிலே ஒரு நண்பன் சொன்ன ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நான் 10ஆம் வகுப்பு வெற்றி பெற்ற போது எனக்கு என்னுடைய மாமா வாங்கி கொடுத்த வாட்சை இப்போது நான் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பழைய ஒரு வாட்சை அவருடைய கையிலிருந்து காட்டினார். இன்றைக்கெல்லாம் காலம் மாறி போனது இல்லையா? ஒவ்வொரு வருடத்திற்கும் சில நேரங்களிலே மாதத்திற்கு ஒரு முறை வாட்சுகளை மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைத்த ஒரு பரிசு, எனக்கு முதலில் கிடைத்த பரிசு என்கின்ற அந்த அன்பின் அடிப்படையிலே ஞாபகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். அப்படி என்றால் மனிதர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, அவர்களை நாம் நேசிக்கின்ற போது அவ்வளவு முக்கியமாக வைத்திருக்கிறோம் என்றால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கின்ற குடும்பம் என்கின்ற அழகான பரிசினை எவ்வளவு பொக்கிஷமாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற சிந்தனை. ஒரு ஆண்டு காலம் முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்திருக்கின்றார். இந்த ஆண்டினுடைய கடைசி நாளிலே, கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நிற்கின்ற போது ஆண்டவர் இந்த ஓராண்டு காலம் நம்முடைய குடும்பத்தை அழகாய் ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கின்றார். இந்த உலகிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அழகான அன்பான ஒரு பரிசான குடும்பம் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அந்த குடும்பம் என்கின்ற ஆண்டவருடைய பரிசு பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகிறதா என்பதனை நாம் சிந்தனை செய்ய வேண்டும். ஆண்டவர் தருகிற பரிசு, அதைத்தான் யோசுவா குறிப்பிடுகின்ற போது சொல்லுகின்றார், ஆண்டவரை நான் சேவிப்பேன், நான் மட்டுமல்ல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகின்ற நல்வார்த்தைகளை சொல்லுகின்றார். கடந்து வந்த பாதையிலே, கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய அவருடைய பயண பாதையிலே பல நாடுகள் வழியாய், பல இடங்கள் வழியாய், மலைகள் வழியாய் பயணித்து வந்தார்கள். மக்கள் வருகின்ற பாதையில் இருந்த தெய்வங்களை பின்பற்றுவதற்கான மனதோடு கூட இருக்கின்ற போது அவர் சொல்லுகின்ற காரியம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம். ஆண்டவர் எங்களுக்கு தந்த குடும்பம், ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாழ்க்கையை நினைத்து ஆண்டவரை மாத்திரமே நாங்கள் சேவிப்போம் என்று சொன்னபோது மனம் மாறுவதற்கு எண்ணமாக இருந்த மக்களும் கூட சொல்லுகிறார்கள், நாங்களும் அவரையே சேவிப்போம் என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். குடும்பம் என்பது ஒரு அழகான ஒரு உறவு நிலைகள். அது ஒரு குறுகிய வட்டம் அல்ல, அது ஒரு நெடிய நீண்ட ஒரு தொடர். அப்படிப்பட்ட குடும்பத்தின் உறவுகளை நாம் பார்க்கின்ற போது பல உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது இல்லையா? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என்று சொல்லி இந்த உறவுகள் அதிகமாக வளர்ந்திருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அன்றைய காலங்களிலே கூட்டு குடும்பமாக இந்த உறவுகள் இருந்தது. இன்றைக்கு சற்று மாறி தனி குடித்தனமாக மாறி போகிறது. இன்னும் சில நிலைகளிலே பார்க்கின்ற போது தனி குடித்தனம் மாறி தனிமை என்று சொல்லுகின்ற ஒரு நிலையிலே குடும்பங்கள் உடைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தந்த குடும்பம் என்கின்ற பரிசு உடைக்கப்பட வேண்டியதல்ல, ஒன்றிணைந்து வாழப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட குடும்ப உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவது, கணவன் மனைவி உறவு. ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்துகின்ற போது தனிமையாக இருக்க விடவில்லை, உறவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். குடும்பம் என்பது உறவுகளுடைய ஒரு கூட்டு தொடர்தான். அதிலே மிக முக்கியமான உறவு எது என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு. சங்கீதம் 128:3 பார்க்கின்ற போது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள் என்கின்ற ஒரு வாக்கு தத்தம். பொதுவாக இந்த 128ஆம் சங்கீதம் திருமண ஆராதனையிலே அதிகமாக வாசிக்கப்படுகின்ற ஒரு சங்கீதம். மணமக்களுக்கும்
திருமணமாகி இருக்கின்ற எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்த்து செய்தியாகவும் ஆசீர்வாதமாகவும் அது அமைகின்றதை பார்க்கின்றோம். ஆண்டவர் மனிதனை படைத்த போது அவனுடைய தனிமையை பார்க்கின்றார். ஆண்டவர் சகல படைப்புகளையும் படைத்து ஆதாமிடத்தில் கொண்டு வந்து விடுகின்றார். ஆனாலும் ஆண்டவருடைய பார்வையிலே எல்லாம் கூட இருந்தாலும் மனிதன் தனிமையாகத்தான் இருக்கின்றான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், மனிதன் தனிமையாயிருப்பது, சொல்லி முடியுங்கள், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி. எப்போ எல்லாம் தனித்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த நேரம் இந்த வசனத்தை என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தணும். இது யார் தந்த உறவு? ஆண்டவர் தந்த உறவு. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இல்லை என்றால் நான் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணையை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தார். அறிஞர் ஒருவர் குறிப்பிடுகின்றது இப்படி சொல்லுவார், ஒரு நிலத்தில் வளர்ந்த செடியை பிடுங்கி இன்னொரு நிலத்தில் நடுவதுதான் திருமணம் என்று சொல்லி. ஒரு நிலத்திலே பயிரிடப்பட்டு வளர்ந்த செடியை பிடுங்கி இன்னொரு நிலத்திலே அதை வளர்ப்பதுதான் திருமணம். அது பட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது பெற்றோருடைய வீட்டிலே பிறந்து வளர்க்கப்படுகின்ற ஒரு பிள்ளை கணவன் என்கின்ற ஒரு உறவு முறையை கொடுக்கின்ற போது இன்னொரு வீட்டிலே கொண்டு சேர்க்கப்படுகின்ற போது அது வாழுகின்ற உறவாக இருக்க வேண்டும். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை ஆண்டவர் கொடுத்த போது ஆதாம் சொல்லுகின்றார், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்ற போது புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய போதகர் அடிக்கடி திருமண ஆராதனையிலே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இணைந்து வாழ வேண்டாம், இசைந்து வாழுங்கள் என்று சொல்லுவார். இந்த வசனத்தை அடிக்கடி கோடிடுவார். மனிதன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் என்று சொல்லி. இணைந்து வாழ்வது என்பது வெளிப்பிரகாரமாய் உலகத்தினுடைய பார்வையிலே சேர்ந்து வாழுகின்றது. ஆனால் இசைந்து வாழ்வது என்பது மனம் ஒருமித்து வாழுகின்ற வாழ்க்கை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவு என்பது மனம் ஒருமித்து வாழுகின்ற உறவாக இருக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய திருச்சபையில் நடைபெற்ற திருமண ஆராதனையிலே ஒரு போதகர் வந்திருந்தார். அவர் மணமக்களை பார்த்து 2 கேள்விகளை கேட்டார். என்ன கேள்வி என்று சொல்லி நான் பார்க்கின்ற போது மணமகனை பார்த்து கேட்டார், உன்னுடைய மனைவியை உன்னால் அடக்க முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டார். உன்னுடைய மனைவியை உன்னால் அடக்க முடியுமா என்று கேட்டார். கேட்டுவிட்டு ஒரு உதாரணத்தை கூட அவர் சொன்னார். பொதுவாக முன் நாட்களில் எல்லாம் திருமணம் முடித்து கொடுக்கின்ற போது மணமகனிடத்திலே சொல்லுவார்களாம், மனைவியை உன்னுடைய கரத்திற்குள்ளாக அடக்கி வைக்க வேண்டும். எப்படி வைக்க வேண்டுமா? உன்னுடைய கரத்திற்குள்ளாக நீ ஆரம்பத்திலே அடக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார்களாம். அதே நேரத்திலே மணமகளிடத்திலே எப்படி சொல்லிவிடுவார்கள் என்று சொன்னால், கணவனை உன்னுடைய முந்தானையிலே முடித்து வைக்க வேண்டும், நீ சொல்வதைத்தான் என்ன செய்ய வேண்டும், அவர் கேட்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு கேட்கின்ற மணமகனை பார்த்து கேட்கின்றார், உன்னுடைய மனைவியை அடக்க முடியும் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டார். அந்த மணமகளை பார்த்து கேட்டார், உன்னுடைய கணவன் உனக்கு அடங்கி போக வேண்டும் என்று சொல்லி நீ நினைக்கிறாயா என்று கேட்டுவிட்டு அவரே அதற்கான பதிலை சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், மனைவியை அடக்க வேண்டும் என்று நினைத்தால் கடைசி வரை உன்னால் என்ன செய்ய முடியாது, அடக்கவே முடியாது. அடங்கி போக வேண்டும் என்று நினைத்தாலும் அடங்கி போக முடியாது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஒருவருக்கொருவர் அன்பாக கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னார். அதுதான் கணவன் மனைவி உறவு. அதைத்தான் திருமுறையும் நமக்கு சொல்லுகின்றது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கின்ற போது, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழுங்கள். 31வது வசனத்திலே பார்க்கின்ற போது, மனிதன் தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். 33வது வசனத்திலே பார்க்கின்ற போது, கணவன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவி புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் தந்த பரிசு கணவன் மனைவி என்கின்ற உறவு உடைந்து போகாமல் பாசமாய் பாதுகாக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 2வது சிந்தனை, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு நிலைகள். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு நிலை. ஆண்டவர் தந்த குடும்பம் என்கின்ற அழகான பரிசிலே ஆண்டவர் தருகின்ற மேன்மையான ஒரு பொக்கிஷம் என்ன என்று சொன்னால், பிள்ளை செல்வங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வருகின்ற சுதந்திரம். அதுதான் திருமறை சொல்லுகிறது. 127ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே பார்க்கின்ற போது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி ஆண்டவரால் கிடைக்கின்ற பலன். பிள்ளை செல்வங்கள் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள். அது சிலருக்கு உடனடியாக கிடைக்கலாம், சிலருக்கு சில கால தாமதங்கள் இருக்கலாம். ஆனால் கடவுள் தருகின்ற ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கி மனுஷனை பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில்
கல்யாணம் ஆகி 3வது நாளில் விருந்துக்கு வருவாங்க. வரும்போதே கேட்பாங்க, விசேஷம் உண்டா? 3 மாதத்திலே கேட்பார்கள். அப்படி என்று சொன்னால் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் குடும்பத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற எதிர்பார்ப்பு. ஆண்டவர் தருகின்ற பிள்ளைகள் பெற்றோர் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாசத்தின் உறவாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு தனிமையை மாற்றுகின்ற உறவு, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு பாசத்தினுடைய உறவாக இருக்க வேண்டும். பாசம் என்று சொல்லுகின்ற போது பெற்றோர் பிள்ளைகளை தண்டிக்க கூடாது என்பதல்ல. எந்த பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பாசம் அதிகம் இருக்கிறதோ அந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை தண்டிப்பார்கள், கண்டிப்பார்கள். எப்போது கண்டிக்க வேண்டுமோ அப்போது கண்டிப்பார்கள், எப்போது தண்டிக்க வேண்டும் அப்போது தண்டிப்பார்கள், எப்போது தட்டி கொடுக்க வேண்டுமோ அப்போது பிள்ளைகளை தட்டி கொடுப்பார்கள். அதுதான் பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே இருக்க வேண்டிய உறவு. திருமறையும் அதைத்தான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவனிடத்தில் அன்பு கூறுகிறவனோ ஏற்கனவே அவனை தண்டிக்கின்றான். அன்போடு கூடிய கண்டிப்பும் தண்டிப்பும் பெற்றோரிடத்திலே இருக்க வேண்டும். ஒரு பழமொழி ஒன்றை சொல்லுவார்கள், 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொல்லி. அறிஞர் ஒருவர் இப்படி சொல்லுவார், அடிக்க வேண்டிய வயதில் அடித்து அணைக்க வேண்டிய வயதில் அணைத்து அன்பாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, பெற்றோருக்கு இருக்க மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன என்று சொன்னால் பிள்ளைகளை பேணி வளர்க்க வேண்டிய ஒரு கடமை உண்டு. எந்த நிலையிலும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பொக்கிஷம் இருக்கக்கூடிய, இல்லை என்று சொன்னால் விலை உயர்ந்த நகைகள் இருக்கக்கூடிய நம்முடைய பீரோவினுடைய கீயை, ஒரு சாவியை வேலைக்காரர்களிடத்திலே கொடுத்து விட்டு செல்வதில்லை. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை அவர்களிடத்திலே கொடுத்து விட்டு செல்லுகின்ற சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுகிறது. கொடுத்துவிட்டு நம்முடைய கடமைகளுக்கு செல்வது தவறில்லை. ஆனால் அதே நேரத்திலே பிள்ளைகளோடு கூட செலவிட வேண்டிய நேரத்தை நாம் விட்டு விடுகிறோமோ என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற காலத்திலே கொடுக்கவில்லை என்று சொன்னால் பிள்ளை வளருகின்ற போது பிள்ளை நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து விடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி ஓடுகிறோமோ அதை காட்டிலும் பல மடங்கு தாண்டி பிள்ளை ஓடிவிடும். நம்முடைய அன்பின் அரவணைப்பிலே கண்டிப்புகளோடு கூட பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். எத்தனை அடி அடித்தாலும் பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற காலத்தில் அடுத்த நிமிடம் நம்முடைய கரங்களிலே தான் வந்துவிடும். அடித்துவிட்டு நாம் உரைத்து கொண்டு பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகள் எப்போது நாம் சிரிப்போம் என்று சொல்லித்தான் பார்த்து கொண்டே இருக்கோம். அந்த நேரத்திலே பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய அரவணைப்பை கொடுப்பதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கின்றோம். ஆலயத்திலே ஏலியினிடத்திலே 2 பிள்ளைகள் வளருகின்றார்கள். ஒன்று அன்னாளினுடைய பிள்ளை, இன்னொன்று ஏலியினுடைய சொந்த பிள்ளைகள். ஏலியினுடைய பிள்ளைகள் தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் தவறி போகின்ற போது அதை தண்டித்து திருத்துவதற்கு இல்லாமல் பொறுமையோடு கூட அவர் காத்திருந்தார். ஆனால் ஆலயத்திலே வளர்ந்த அன்னாளுடைய பிள்ளை ஆண்டவருக்கும் மனிதருக்கும் பிரியமாக வளர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே பார்க்கின்ற போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை அன்பாக பாசத்தோடு அரவணைத்து வளர்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே பிள்ளைகளும் பெற்றோரிடத்திலே பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக வளர வேண்டும். பிள்ளைகள் குழந்தை பருவத்திலே வளர்ந்து வருகின்ற போது பெற்றோரை அதிகமாக சார்ந்து வாழுகின்ற ஒரு நிலை. ஆனால் வளர்ந்து பெரியவர்கள் ஆகிவிடுகின்ற போது பெற்றோரை காட்டிலும் அடுத்த நிலைக்கு செல்லுகின்ற போது பெற்றோரை மறந்து விடுகின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதையும் நாம் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. அறிஞர் ஒருவர் குறிப்பிடுகின்ற போது இப்படி சொல்லுவார், பிள்ளைகளுக்கு 5 வயதில் ஹீரோவாக தெரியும் அப்பா 15 வயதில் வில்லனாகவும் 25 வயதில் முட்டாளாகவும் தெரிகிறார் என்று சொல்லுகின்றார். பல நேரங்களில் இது உண்மையாகத்தான் இருக்கிறது. 5 வயதிலே அப்பா செய்வதெல்லாம் சரி, அப்பா தான் பெரியது என்று சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு குழந்தை 15 வயது வருகின்ற போது தான் விரும்புகின்ற காரியங்களுக்கு தந்தை தடை போடுகின்ற போது தந்தையை எதிர்க்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றான். அதே நேரத்தில் படித்து முடித்து வேலைக்கு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்களெல்லாம் ஓல்டு என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒதுக்குகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டவர் அதை ஒருபோதும் விரும்பவில்லை. அது ஆண்டவருடைய பார்வையிலே ஆசீர்வாதமாக இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில பிள்ளைகளை பார்க்கின்ற போது பெற்றோர் வளர்ந்து வருகின்ற போது அவர்களுடைய ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கின்ற போது அவர்களிடத்திலே கேள்வி கேட்கின்ற நிலை,
அவதூறான வார்த்தைகளை பேசி அவர்களை வேதனைப்படுத்துகின்ற பரிதாபமான சூழ்நிலைகள் வருகிறதை பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் இருந்த வாலிப மகன் 10ஆம் வகுப்பு படிக்க ஆரம்பித்த நாட்களிலே பெற்றோரிடத்திலே போய் கேட்டான், எனக்கு ஒரு பைக் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி. அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அவன் கேட்கவில்லை. பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பைக் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றான். பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் இருந்து விடுகின்றான். பைக் வாங்கி கொடுக்கவில்லை. இப்போது அவன் கேட்கின்ற கேள்வி என்ன என்று சொன்னால், நான் கேட்கின்ற பைக்கை வாங்கி தர முடியவில்லை என்றால் ஏன் என்னை பெற்றாய் என்று கேட்கின்றான். அநேக குடும்பங்களிலே எதற்கு என்னை பெற்றாய் என்று சொல்லுகின்ற கேள்வியை பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே கேட்பதை போன்ற வேதனை பெற்றோருக்கு வேறு ஒன்றுமே இல்லை. திருமறை சொல்லுகின்ற ஒரு காரியம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ என்கின்ற எச்சரிப்பின் சத்தம்தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தருகிறது. அன்பான பிள்ளைகளே, பெற்றோரிடத்திலே கேள்வி கேட்கின்றவர்களாகவோ, பெற்றோர்களை முட்டாள் என்று சொல்லுகின்ற நிலையிலோ, பெற்றோருக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகின்ற நிலையிலே இருக்கின்ற உறவு அல்ல. பெற்றோரோடு கூட ஆலோசனைகளை கேட்டு வளருகின்ற வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. தந்தை தாய் பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய உறவு, கேள்வி கேட்க வேண்டிய உறவுகள் அல்ல, சண்டையிடுகின்ற உறவு அல்ல, பாசமாய் இருக்க வேண்டிய ஒரு உறவு. 3வது சிந்தனை, சகோதர உறவு. குடும்பம் என்கின்ற அழகான பரிசிலே ஆண்டவர் தருகின்ற இன்னொரு உறவு என்ன என்று சொன்னால் சகோதர உறவு. சங்கீதம் 133:1 பார்க்கின்ற போது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று சொல்லி, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது. இந்த வசனத்தினுடைய அடுத்த 2 வசனங்களை பார்க்கின்ற போது 2 ஒப்பீடுகள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சகோதர உறவு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற 2 ஒப்பீடு சொல்லப்படுகிறது. ஒன்று தைலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். அதாவது சகோதர உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தைலத்திற்கு ஒப்பிட்டு குறிப்பிடுகின்றார். 2வது வசனத்திலே பார்க்கின்ற போது 133ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே பார்க்கின்ற போது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆரோன் என்பவர் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு ஆசாரிய ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட முதல் மனிதர். யூதர்களுக்கெல்லாம் முதல் ஆசாரியன் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இருக்கின்ற ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படுகின்ற போது ஒலிவ எண்ணெயினாலே ஊற்றி தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார்கள். அந்த ஒலிவ எண்ணெயை தலையிலே ஊற்றுகின்ற போது அது அவனுடைய தாடியிலே வடிந்து கழுத்து வரையிலும் வரும் என்று சொல்லுவார்கள். இந்த ஒலிவ எண்ணெய் ஊற்றப்படுகின்ற போது அதிலிருந்து ஒரு நறுமணம் வீசுமாம். அந்த மனத்தைப் போலத்தான் சகோதர உறவுகள் ஒன்றாக இணைந்து வாழ்வது சமூகத்திலே நறுமணம் வீசக்கூடிய உறவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். 2வது ஒப்பீடு என்ன என்று சொன்னால் 3வது வசனத்திலே பார்க்கின்ற போது, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகின்றார். பனிக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். குளிர்காலங்களிலே வருகின்ற காலையிலே தோன்றுகின்ற பனிக்கு ஒப்பாக சகோதர உறவு ஒப்பிடப்படுகிறது. எதற்கு சொல்லுகின்றார் என்று சொன்னால், எர்மோனும் மலை சீயோனும் மலை. மலை செழிப்பினுடைய ஒரு பகுதி. ஆனால் மழையில்லாத வறட்சியான காலங்கள் வருகின்ற போது இந்த பனித்துளிகளிலே வரக்கூடிய தண்ணீர் அந்த செழிப்பு மாறாமல் போவதற்கு பாதுகாப்பை கொடுக்குமாம். அப்படி என்று சொன்னால் சகோதரர்கள் சேர்ந்து வாழ்வது நன்மை நிறைந்த செழிப்பு நிறைந்த நல்ல வாழ்க்கை என்று சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். திருமறையிலே ஏசாவும் யாக்கோவும் நல்ல சகோதரர்கள் தான். ஆனால் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்று சொல்லுகின்ற ஒரு நிலை வருகின்ற போது பிரிந்து போகிறார்கள், பயந்து போகிறார்கள், 2 நிலைகளிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பல நேரங்களிலே சகோதர உறவுகள் உடைந்து போகிறது என்று சொன்னால், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேனோ, என்னுடைய தந்தை என்னை ஏமாற்றி விட்டாரோ, என்னை விடவும் என்னுடைய சகோதரனுக்கு சகோதரிக்கு அதிகமாய் கொடுத்து விட்டாரோ என்கின்ற ஒரு எண்ணம் நம்முடைய மனதிற்குள்ளாக வருகின்ற போது தான் பிரிவினை அங்கே வருகின்றது. சகோதரர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய மனம் வருகின்ற போது ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துவனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் இடையே வாக்குவாதம் வந்த போது ஆபிரகாம் சொல்லுகின்ற வார்த்தை, நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், அங்கே சந்தோஷம் இருக்கிறது, அங்கே நன்மை இருக்கிறது. அதே நேரத்தில் பிரிந்து போகின்ற போது சஞ்சலங்கள் வருகிறது. ஏசாவும் யாக்கோவும் மறுபடியும் ஒன்று சேருகின்ற போது தான்
ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு அனுபவம் வருகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தந்த குடும்ப உறவுகளிலே, ஆண்டவர் தந்த பரிசிலே மிக முக்கியமான இன்னொரு உறவு சகோதர உறவு. அதைத்தான் திருமறை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நண்பர்கள் எப்போதும் நம்மை நேசிப்பார்கள், ஆனால் ஆபத்து வருகின்ற போது சில நேரங்களிலே ஓடி போவார்கள். ஆபத்து நேரத்தில் நம்மோடு கூட இருந்து உதவுவதற்கு சகோதர சகோதரிகள் நமக்கு இருக்கின்றார்கள். ஆகவே தான் சொல்லுகின்றார், சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. 4வது மிக முக்கியமான ஒரு உறவு என்ன என்று சொன்னால், மாமா மாமி மருமக்கள் உறவு. மிக முக்கியமான ஒரு உறவு இல்லையா? நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் தருகின்ற இன்னொரு உறவு. அறிஞர் ஒருவர் இதை குறித்து இன்றைய கால சூழ்நிலையில் இந்த உறவு எப்படி இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது இப்படியாய் சொன்னார், மம்மி டேடி என்று ஆரம்பித்து வாடி போடி என்று முடிந்து போகிறது என்று சொல்லி. அநேக குடும்பங்களிலே மாமா மாமி இல்லை என்று சொன்னால் மருமக்கள் உறவு மம்மி டேடி என்று சொல்லி அழைத்து ஆரம்பித்து வாடி போடி என்கின்ற சண்டையிலே முடிந்து போகிறது. இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, ஆரம்ப நிலையிலே உறவு நிலைகளை மாற்றி அழைப்பது ஒரு காரணம். இன்றைக்கு திருமணமாகி வருகின்ற போது அநேக குடும்பத்தின் பிள்ளைகள் மாமா மாமி எப்படி அழைப்பாங்க? அம்மா அப்பா, இல்லைன்னா மம்மி டேடி என்று சொல்லி அழைக்கின்றார்கள். உதட்டிலே சொல்லுகின்ற வார்த்தைகளிலே அல்ல, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பிலே வர வேண்டும். அம்மா அப்பாவை அம்மா அப்பா என்று அழைத்தால் போதும், மாமா மாமியை மாமா மாமி என்று அழைத்தால் போதும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரிசனையோடு செய்தாலே அதுவே சிறந்த பண்பு நிலையாக அமையும் என்று சொன்னால் எந்த சந்தேகமில்லை. திருமறையிலே நகோமி என்கின்ற தாயார் மாமியாருக்கு நல்ல ஒரு உதாரணம். தன்னுடைய பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். இந்த நகோமி எருசலேமில் உள்ளவர்கள் மோவாப் தேசத்திலே குடியிருக்கிறார்கள். மோவாபிய பெண்களை தன்னுடைய பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள். தன்னுடைய 2 மகன்களும் இறந்து போகிறார்கள். துயரமான ஒரு சூழ்நிலை. பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை காண்கின்ற கொடுமை, வேதனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மருமகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை விட்டு போங்கள், நீங்கள் வாழ வேண்டியவர்கள், என்னோடு கூட நீங்கள் திரும்ப வர வேண்டாம். நான் எருசலேமுக்கு இல்லை என்று சொன்னால் என்னுடைய தேசத்துக்கு நான் திரும்பி போகின்றேன், நீங்கள் வாழ்வதற்காக போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்ற போது அந்த மருமக்கள் சொல்லுகின்றார்கள், வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் மறுக்கின்றார்கள். நாங்களும் உங்களோடு கூட இருக்கிறோம், நாங்களும் உங்களோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னார்கள். கடைசி வரையிலும் ரூத்து நகோமியை விட்டு விலகவே இல்லை. மாமியார் மருமகள் உறவிற்கு உள்ளத்தில் இருந்த அன்பு, நானும் தனிமையாகத்தான் இருக்கிறேன், நீங்களும் தனிமையாகத்தான் இருக்கிறீர்கள், நீங்களும் தனிமையாக இருக்கின்ற போது நான் மட்டும் சுகமாய் வாழ வேண்டிய நிலை வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை தான் பார்க்கின்றோம். ரூத்து சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன் என்று சொல்லுகின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒருவரோடு ஒருவர் அன்பு கொண்டு வாழுகின்ற உறவாக மாமி மருமகள் உறவு, இல்லை என்று சொன்னால் மாமா மருமகன் உறவு இருக்க வேண்டும். கடைசியான ஒரு சிந்தனையோடு நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். தாத்தா பாட்டி பேர பிள்ளைகள் உறவு. இந்த குடும்பம் என்கின்ற அழகான உறவிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற இன்னொரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம் அதுதான். 128ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே பார்க்கின்ற போது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லுகின்ற அழகான ஒரு வாக்கு தத்துவம். குடும்பம் என்கின்ற உறவிலே ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதமான ஒரு உறவு நிலை. பொதுவாக கண்டிப்போடு பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றோர்கள் கூட ஒரு வயது செல்லுகின்ற போது, முதுமையான நிலையில் வருகின்ற போது தங்கள் பேர பிள்ளைகளை ஒருபோதும் கண்டிப்பதில்லை. தங்கள் பேர பிள்ளைகளை கண்டிப்பதில்லை, கண்டிப்பதும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் அவர்கள் விரும்புவார்கள், தங்களுடைய பேர பிள்ளைகளுடைய தங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். இன்றைய கால சூழ்நிலை, பிள்ளைகள் படிப்பு நிமித்தம் இல்லை என்று சொன்னால் பணி நிமித்தமாய் பல்வேறு இடங்களிலே தங்கி இருக்கின்ற போது, மூத்த பெற்றோர் இல்லத்திலே தனித்து விடப்படுகின்ற போது அவருடைய ஒரே ஒரு இயக்கம் என்ன என்று சொன்னால், பிள்ளைகளை பார்ப்பதை விடவும் பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆசை, அவருடைய முகத்தை பார்த்து அந்த பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லுகின்ற கனிவு மிகுந்த ஆசையாக இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். தள்ளாத வயதிலும் நடக்க முடியாத சூழ்நிலையிலும் பேர பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து விட்டால் அவருடைய வயது இளமையை போன்ற ஒரு கம்பீரமாய் நிமிர்ந்து நடக்கக்கூடிய மூத்த பெற்றோர்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். அன்பான பெற்றோர்களே, மூத்த பெற்றோர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளை அவர்களிடத்திலே நேரத்தை செலவிடுவதற்கு நீங்கள் விட்டுவிடுங்கள். ஒருவேளை தூரமான இடங்களிலே பணி நிமித்தமாக குடும்பமாய் தங்கியிருந்தால் விடுமுறைகளை எடுத்து வந்து பெற்றோரோடு கூட நேரத்தை செலவிடுவதற்கு பிள்ளைகளை விட்டுவிடுங்கள்.
இது கற்றுத்தருகின்ற இரண்டு உண்மை என்ன என்று சொன்னால், ஒன்று, உங்களுடைய பெற்றோர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள். இரண்டாவது, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தின் வழியிலே நடப்பார்கள். ஒருவேளை நாம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகத்திலே அதிகமான வேலை சுமையோடு கூட இருக்கலாம். இல்லத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் ஓய்வோடு கூட இருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய வசனத்தை சொல்லிக் கொடுப்பார்கள், ஆண்டுடைய அன்பை சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த அன்பிலே வளர்வதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை மறந்து போகவே கூடாது. எத்தனை பரிசுகளை பொக்கிஷமாய் பாதுகாக்கின்றோம். ஆண்டவர் தந்திருக்கின்ற குடும்பம் என்கின்ற அன்பான பரிசை பொக்கிஷமாக பாதுகாப்போம். எந்த நிலையிலும் உடைத்து போடாதபடிக்கு கட்டி எழுப்புகின்றவர்களாய் காத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் மூலமாய் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று இரவு சரியாக 11:15 மணிக்கு நம்முடைய புத்தாண்டு நடுநிசி தொழுகை ஆரம்பமாகி நடைபெறும். இந்த தொழுகைக்கு முன் சரியாக 10:30 மணி முதல் பாடற்குழு சிறப்பு பாடல் பாடுவார்கள். இந்த தொழுகை பரிசுத்த நற்கருணை தொழுகையாக நடைபெறும். சபையார் ஜெபத்துடன் இந்த நடுநிசி தொழுகையிலும் தொடர்ந்து புத்தாண்டு சிறப்பு தொழுகையிலும் நீங்கள் கலந்து கொள்ள, குடும்பமாக கலந்து ஆண்டவர் தருகின்ற வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி ஆண்டவர் தருகின்ற ஆசிகளை நமதாக்கிக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சபையில் நடைபெற்று வரும் தொடர் நிகழ்வுகளில் ஏதேனும் குடும்பத்திற்கு காணிக்கை உரைகள் கிடைக்காமல் இருந்தால் அதற்கான காணிக்கை கவர் வாசலில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புத்தாண்டு 2வது தொழுகை 1ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு நற்கருணை மற்றும் ஞானஸ்நான தொழுகையாக நடைபெறும். திருச்சபையின் பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்க விரும்பினால் நீங்கள் போதகர்களை அணுகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புத்தாண்டு ஏல விற்பனை விழா திங்கட்கிழமை காலை 4 மணிக்கு நடைபெறும். அன்று காலை 10:30 மணி முதல் ஏலப் பொருட்கள் காணிக்கைகள் சபையாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படும். சபையார் இந்த நிகழ்ச்சிகளில் உற்சாகமாக கலந்து சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புது வருடத்தை ஜெபத்துடன் தொடங்க 2/1/2024 செவ்வாய்க்கிழமை முதல் 6/1/2024 சனிக்கிழமை வரை மாலை 6 மணிக்கு ஜெப வார தொழுகைகள் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு ஐக்கிய ஜெப வார தொழுகை நடைபெறும். புதிய வருடத்தின் முதல் வாரத்தை முழுவதும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஜெபத்தோடு செலவிட இருக்கிறோம். குடும்பமாக திருச்சபையின் மக்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையை முதல் தொழுகை காலை 6:30 மணிக்கு நடைபெறும். 2வது தொழுகை
10 மணிக்கு நடைபெறும். இரண்டாவது தொழுகை நாம் அறிந்தபடி சேகர ஐக்கிய திருவிருந்து தொழுகையாக நடைபெறும். நம்முடைய சேகரத்திற்குட்பட்ட 22 திருச்சபைகளிலுமிருந்து இறை மக்களும் போதகர்களும் இந்த சேகர ஐக்கிய திருவிருந்திலே கலந்து கொள்வார்கள். நம்முடைய திருச்சபையின் மக்களும் இந்த சேகர ஐக்கிய திருவிருந்திலே உற்சாகத்தோடு ஜெபத்தோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2024 வருடத்திற்கான வேத வாசிப்பு பஞ்சாங்கம் ஆயத்தமாக இருக்கிறது. தேவைப்படுவோர் குடும்பத்திற்கு 1 வீதம் தொழுகைக்கு இந்த தொழுகைக்கு பின்பு நீங்கள் எடுத்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 2024 மற்றும் 2027 மூவாண்டுக்கான நீக்கன்மார் தேர்தல் சம்பந்தமான திருச்சபையாரின் பொது சபை கூட்டம் இன்று 2ஆம் தொழுகைக்கு பின்பு நடைபெறும். இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள தகுதியுடையவர்கள் திடப்படுத்தல் பெற்று 2 ஆண்டுகள் பூர்த்தியடைந்திருக்க வேண்டும், 21 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். 2022 அக்டோபர் சங்கம் வரை சங்க காணிக்கை பாக்கி இல்லாதவர்கள், 24/12/2023 வரை ஏல பாக்கி இல்லாதவர்கள் இந்த பொது சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள தகுதியுடையவர்கள். பெயர் பட்டியல் மற்றும் பாக்கி விவரங்கள் ஆலய முகப்பிலே நோட்டீஸ் போர்டிலே போடப்பட்டிருக்கிறது. ஏதாவது விடுதல்களோ திருத்தங்களோ இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் போதர்களை அணுகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது சபையை சார்ந்த திரு என் மெர்வின் பெஞ்சமின் சக்குணகுமார், வயது 64, அச்சங்குளம் அவர்கள் 25/12/2023 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்ற துயர செய்தியை சபைக்கு அறிவிக்கின்றோம். மிஷனரி பணித்தள விசுவாச குடும்பங்களுக்கு புத்தாடை வழங்குவதற்காக மிஸ் எலைனா சோனா 5000 ரூபாய் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். புதிய ஆர்கன் வாங்குவதற்கான காணிக்கைகள் திரு ஜி ஜெயரன் பாபி 1000 ரூபாய், மிஸ்டர் டி தங்கராஜா 10,000 ரூபாய், மிஸ் ஆர் குளோரி சரோஜினி 1670 ரூபாய், இதுவரை 39,100 ரூபாய், டாக்டர் டி மினோலா டேவிட்ஸ் 1000 ரூபாய், மிஸ் டி பிளஸ்ஸி அன்சலா 1000 ரூபாய், இதுவரை 15,100 ரூபாய், மிஸ்ஸஸ் விமலா வின்ஸ்டன் 1000 ரூபாய், இதுவரை 7,000 ரூபாய், டாக்டர் சிஎம் பத்மா ஜெயராஜ் 10,000 ரூபாய், பேர் இல்லாமல் 2,000 ரூபாய், திருமதி நிஷா 5,000 ரூபாய். நிலைவர நிதியாக ரூபாய் 50,000 ஆண்கள் சங்கத்தினர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதனுடைய வட்டி அச்சங்கத்தினரால் அனுப்பப்பட்டிருக்கின்ற மிஷனரி ஆதரவு தொகைக்காக பயன்படுத்தப்படும். இந்த நிதியில் ஏற்கனவே ரூபாய் 2,50,000 வரவில் இருக்கிறது. தொழுகைக்கு நிறைவாக கீர்த்தனைகளில் 372வது பாடல், உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும். 372ஆம் கீர்த்தனை பாடலை பாடுவோம். உந்தன் சித்தம் போல சித்தம் போல
எல்லாம் என்ன ஆசீர்வாதம் ஏது நல என்றறிய இல்லை ஞானம் என்னில் நாதா தீதிலானா மௌனிமித்தம் நீதி வழியில் திருப்பி தீதிலானா மௌனிமித்தம் நீதி வழியில் திருப்பி அக்னிமேக ஸ்தம்பங்களா அடியேனை என்றும் நடத்தி அனுதினம் கூடயிருந்து அப்பனை ஆசீர்வதிப்பீர். அனுதினம் கூடயிருந்து அப்பனை ஆசீர்வதிப்பீர். உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும். ஜெபிப்போம். ஆண்டவரே, குடும்பம் என்ற பரிசை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாங்கள் குடும்ப உறவை கட்டி காக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றீர். கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, மாமா மருமகன் உறவு, தாத்தா பாட்டி உறவு, இப்படி உறவுகள் மேம்பட, சகோதர உறவுகள் மேம்பட குடும்பம் என்கின்ற பரிசை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பல நேரங்களில் இந்த உறவுகளை உடைத்து போட்ட தருணங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் ஐயா. குடும்பம் கடவுள் தந்த பரிசு. குறைகள் உண்டு, தடுமாற்றங்கள் உண்டு, பல நேரங்களில் விரக்திகள் வரும். ஆனாலும் ஆண்டவர் தந்த பரிசை நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதிலும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதிலும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதிலும் தான் கட்டி காக்க முடியும். இதை உணராத சில குடும்பங்கள் உண்டு. அவைகளுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். எங்கள் குடும்பங்களுக்குள்ளே நாங்கள் மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பு கேட்டு குடும்பம் என்கின்ற பரிசை நாங்கள் அழகாக பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே, இந்த குடும்ப ஞாயிறன்று ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் திரும்பி செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அருள் தாருமையா. இந்த பரிசுத்த நாளிலும், இந்த வருடத்தினுடைய நிறைவு பரிசுத்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் தழைக்க வேண்டும், எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஏகோபித்த சிந்தனையோடு நாங்கள் எங்கள் வாழ்வு நிலைகளில் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் அருள் தாரும். அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக திருச்சபை என்கின்ற குடும்பத்தை, ஆண்டவர் தந்த பரிசை இன்னும் நாங்கள் அழகுபடுத்துவதற்கு, ஆற்றல்படுத்துவதற்கு எங்களிலும் இருக்கின்ற உடைவுகள், பிரிவினைகள் எல்லாவற்றையும் விடுத்து இணைந்த உள்ளத்தோடு நானும் என் வீட்டாருமை என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிற யோசுவாவை போல நாங்கள் குடும்பமாக, திருச்சபை குடும்பமாக உமக்கு சான்றுபகிற தெய்வம் அருள் தாரும் அப்பா. இந்த காலை பொழுதிலும் உடைய சன்னிதானத்திலே வந்து
தங்களை அர்ப்பணித்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக பேர் பேராக ஆண்டவர் சந்திப்பீராக. ஆண்டவரே, நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லுகிற நன்மைகளை ஆசிகளை எங்கள் குடும்பங்களிலே நீர் அருளி செய்வீராங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை பார்த்து, எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற ஒற்றுமையை பார்த்து, எங்கள் திருச்சபை என்கின்ற பெரிய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருமைப்பாடுகளை, ஐக்கியத்தை, அன்பை பார்த்து இந்த சமூகம் உம்முடைய குடும்பத்துக்குள்ளாக வந்து இணைக்கப்பட வேண்டும். இயேசுவின் குடும்பத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் சான்று பகர வேண்டும். அந்த அனுபவங்களை எங்களுக்கு நீர் தர வேண்டும் சுவாமி. இந்த வேளையிலும் எங்களை அர்ப்பணித்தோம் என்ற அடையாளமாக தந்திருக்கிற நன்றி படையல்களை கர்த்தர் அங்கீகரியும், ஆசீர்வதியும். உடைய நாம மட்டும் மகிமைப்படுவதாக, மனிதருக்குள்ளே சமாதானம் பெருகுவதாக. படைத்திருக்கிற கையின் காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், மாதாந்திர நன்றி படையல்கள், பிறந்த நாள் காணிக்கைகள், பொருத்தனையின் காணிக்கைகள், முதல் பலன்கள் என்று சொல்லி அனைத்து காணிக்கைகளையும் உடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, புத்தாண்டுக்குள்ளே புதிய பொலிவோடு நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. பழையவைகளை களைந்து புதியவைகள் எங்கள் வாழ்க்கையிலே புகுந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு எங்களுக்கு தாரு. தாழ்த்தி மன்றாடுகிறோம். கேட்டதும் விட்டதுமான நன்மைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே இவைகளை வேண்டி நிற்கின்றோம் நல்ல தந்தையே. தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவரின் இணையராத நட்பும் உறவும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் இனிவரு சதா காலங்களிலும் நிறைவாய் நின்று நிலைப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.